மாட்டிக்கிட்டியே கேசவா. இனிமே நீ கேசவா இல்ல, கோவிந்தா கோவிந்தா தான். லதா கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே என் மேல கோவத்துல இருந்து இப்பதான் சரியானா, இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே, நான் எதுவும் சொல்லல. நீதான் ஏதோ சொல்லணும்னு கூட்டிட்டு வந்த. நானும் வந்ததுல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சுதந்திரம் கொடுக்க வேண்டியதுதான். என்னதான் சோசியல்னாலும் அதுக்குன்னு இப்படியா? ஒரு அளவு இருக்க வேணாமா? லதா, நீ நீ எதை பத்தி பேசுற? இங்க நடக்கிறத பத்தி தான். அது என்ன, இந்த பிரான்ச் ஸ்டாஃப்ஸ் உங்களை மரியாதை இல்லாம கூப்பிடுறாங்க, உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஆதிய சார்னு கூப்பிடுறாங்க. ஒரு எம்டி, சம்பளம் கொடுக்கிற முதலாளின்னு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட வேணாமா உங்களுக்கு? அதுவா? அது சும்மா ஆதிக்கு கல்யாணம் இல்ல, அதான் மாப்பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அத போய் நீ சீரியஸா எடுத்துக்கிற? சரி, அது கூட ஓகே, மாப்பிள்ளைன்னு விட்டுறலாம். ஆனா இந்த கல்யாணத்தை பார்த்தா ஏதோ கம்பெனில வேலை செய்யறவரோட கல்யாணம் மாதிரியா இருக்கு. என்னமோ சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர் கல்யாணம் மாதிரிலாம் இருக்கு. அது இல்ல லதா, நான் தான். ப்ளீஸ் நீங்க பேசாதீங்க. எனக்கு தெரியும் இந்த கல்யாண செலவு பூரா உங்களோட தானே. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டனா? ஐயோ, இவ எதுக்கு எனக்கு ஓவரா பில்டப் கொடுக்கறான்னு தெரியலையே. எப்ப நான் மாட்ட போறேனோ அப்ப எனக்கு இருக்கு. அது கூட பரவாயில்ல. ஆதிய பாருங்க, எப்படி சூப்பரா கோட் சூட்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்காருன்னு. நீங்க எப்படி வந்திருக்கீங்க? இது என்ன சட்டை, என்ன பேண்ட் இது? இத கேக்குறியா? உனக்கு தெரியாது, இப்ப இதான் ட்ரெண்ட். என்ன ட்ரெண்டோ? நீங்க இந்த கம்பெனியோட எம்டி, இப்படி பேசுறது உங்களுக்கே சரின்னு படுதா? இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றது, ஆதிக்கு செம்மையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, இது எல்லாமே நீங்க தான். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு வச்சுக்கலாம். அதுக்காக நீங்க இப்படி சிம்பிளா வரணுமா? யாரா இருந்தாலும் ரொம்ப இடம் கொடுக்காதீங்க சொல்லிட்டேன். அது வந்து இத பாருங்க, காலையில நான் பாக்குறப்போ ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கணும். இதெல்லாமே நீங்க என்னோட பாஸ்ங்கிற அக்கறையில தான் பேசுறேன் சார். என்ன தப்பா நினைச்சிடாதீங்க, மனசு கேட்கல அதான் பேசிட்டேன். இல்ல லதா, நீ சொல்றதுதான் சரி. ஏங்க பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பொண்ணு அழைப்புக்கு போகணும். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கப்பா. ஓகே. ஹேய், எல்லாரும் சீக்கிரம் வாங்க, ஆதி உட்பியை பார்க்க போலாம். அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சேன். ஐயோ, மறுபடியும் மாட்ட போறனா? ஐயோ, என்ன பவானி, பொண்ணு அழைப்புக்கு நேரமாச்சு. ஸ்வேதா கோயில்ல இருந்து கிளம்பிட்டான்னு சொன்னாங்க, இன்னும் வந்து சேரலையே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டிராபிக்ல மாட்டிருப்பாங்க, வந்துருவாங்க. நிறைய வாட்டி போன் பண்ணிட்டேன், லைனே போகல. அண்ணே கவலைப்படாதீங்க, வந்துருவாங்க. நான் மறுபடியும் போன் ட்ரை பண்றேன். இவங்க பண்ற அலட்டால சகிச்சுக்கவே முடியல. ஏதோ ஊர்ல இல்லாத பொண்ணு உலகத்துல யாருக்கும் நடக்காத கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ச்சே, நம்ம தடுக்க போட்ட பிளான் எல்லாம் தாண்டி இன்னைக்கு மண்டபம் வாசல் வரைக்கும் வந்து நிக்குது. விடு பவானி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, அப்புறம் இதுக்கு ஒரு வழி பண்ணலாம். அறிவு எங்கப்பா இருக்க? அக்கா, நான் வந்துட்டே இருக்கேன்க்கா. கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றோம். சரிக்கா சரிக்கா, வந்துடுறேன். டேய், ஏன்டா மூஞ்சி பேச்சிருக்க? உன்னை பார்த்தா கல்யாண மாப்பிள்ள மாதிரியா இருக்கு, ஏதோ கசாப்பு கல்ல நிக்கிற ஆடு மாதிரியா இருக்கு. டேய் மச்சான், கொஞ்சமாவது சிரியண்டா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க?
போடா. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகலாம் என்னால் சிரிக்க முடியாது. எனக்கு தோணுனாதான் சிரிக்க முடியும். ஏய், உன்னை திருத்தவே முடியாதுடா. என்னமோ பண்ணி தொலை. சார் என்ன சொல்றாரு மாப்பிள்ளை சார்? அது என்னன்னு அவங்ககிட்டயே கேளுங்க, என்கிட்ட கேக்குறீங்க? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு என்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுகிறாரு. ச்சே, யாரையும் புரிஞ்சுக்கவே முடியல. சொல்லு பாரதி. எங்க இருக்க நீ? நாங்களும் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேப்ல 2 minutes காட்டுது. சரி சரி, சீக்கிரம் வா. கரெக்டான டைமுக்கு தான் வரேன். நாங்க எல்லாரும் இங்க மண்டப வாசல்ல தான் நிக்கிறோம். அப்படியா? சரிடி, நாங்க வந்துடுறோம். சரி பாரதி, சீக்கிரம் வந்துரு. சார், பாரதியும் பக்கத்துல வந்துட்டா. ஐயோ, இவன் கல்யாணத்துல என்ன இலவ கூட்ட போறானே தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிருந்தான். பாரதி வரான்னு தெரிஞ்சதும் அப்படியே 100 watts பல்ப் மாதிரி மூஞ்ச சிரிச்சிட்டு பளிச்சுன்னு வச்சிருக்கானே. என்னடா உன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கு? ஏய், உன் ஃப்ரெண்டா போயிட்டல, வேற எப்படி இருக்க முடியும்? கல்யாண பொண்ணு வந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரோ ஒரு பொண்ணு வர்றதுக்கு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வரவேற்பு வேற கொடுத்துட்டு இருக்காங்க. தம்பி, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். பாக்குறேன். என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அதான் கடவுளுக்கே பொறுக்கல. உனக்குலாம் அறிவு இல்ல? பொண்ணுக்கு கொடுக்குற வரவேற்ப உனக்கு கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒய்யாரமா நடந்து வர. அப்படி தள்ளிப்பாமா அந்த பக்கம். சாரிங்க. உன் மன்னிப்பு தூக்கி குப்பையில போடுமா? என்னத்தை மன்னிக்கிறது? ஒரு விவஸ்தை வேணா? சாரி பாரதி. ஆதி, இவகிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? இவளாலதான் இவ்வளவு குழப்பமோ? முட்டாள் மாதிரி பேசாதீங்க. வாசல்ல வரவேற்புல இருந்தவங்க பண்ண தப்புக்கு அவங்கள போய் கேள்வி கேட்காம, எதுவும் தெரியாம உள்ள வந்து இவங்கள கேள்வி கேட்கறீங்க. போங்க, போய் உங்க கோவத்தை அவங்க கிட்ட காட்டுங்க. நீங்க உள்ள போங்க பாரதி. அதான் பொண்ணு வந்துருச்சுல்ல, இப்ப ஆரம்பிக்கடா பூ பட்டாசுன்னு. பட்டைய கலப்புங்க. சார், நீங்க வரதுக்குள்ள பூ பட்டாசு எல்லாமே காலி ஆயிடுச்சு சார். காலி ஆயிடுச்சு? ஆதி, இங்க பாருப்பா, தப்பு நடந்து போச்சு.
நீ ஸ்வேதாக்கு இந்த பொக்கேவை கொடுத்து கூட்டிட்டு வா. போ போப்பா. அப்பா, இப்போதைக்கு லதாவுக்கும் பாரதிக்கும் உண்மை தெரியாம தப்பிச்சதே பெரிய விஷயம். ஆனா இது எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியலையே. கடவுளே. பாரதி, என்னடி இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, விடு. இல்லடி, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கும். இப்படி நடந்ததுனால அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அவங்க என்ன திட்டினதுல ஒன்றும் தப்பில்ல. எவ்வளவு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அது நடக்கலன்னதும் அவங்க ஏமாந்துட்டாங்க. அதான் அவர் கொஞ்சம் அதிகமா பேசிட்டாரு. பாரதி, உன்னால மட்டும் தாண்டி இப்படிலாம் யோசிக்க முடியுது. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. பிரம்மாண்டமான வரவேற்பு அது உனக்கு கிடைக்கணும்னு விதி இருந்திருக்கு. இல்லனா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நீ இங்க வர மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சு நீ இங்க வந்தப்ப இப்படி நடந்து பா. உண்மையிலேயே உனக்கும் அதுக்கும் ஏதோ கனெக்ட் இருக்கு. ஹே ப்ளீஸ் டி, இந்த பேச்சு இத்தோடு விட்டுரு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி. பாரதி, சொல்லுங்க ஆதி. நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை மண்டபம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா பாரதி? இல்ல ஆதி, இப்பதானே வந்தேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சாரி பாரதி. ஐயோ, நீங்க எதுக்கு ஆதி சாரிலாம் சொல்றீங்க? இல்ல பாரதி, அந்த பொன்னழைப்பில் நடந்த குழப்பத்துக்கு நீங்க தான் காரணம்னு தெரிஞ்சதும் ஆளுங்க உங்களை ஏதேதோ சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல என்னால எதுவும் சொல்ல முடியல. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல ஆதி, பரவாயில்ல. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கூட நான் அப்படிதான் பேசியிருப்பேன். அத பத்திலாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா கல்யாண பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு நினைச்சாதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. இல்ல பாரதி, இருந்தாலும் பரவாயில்ல ஆதி, அது ஒரு விஷயமே இல்ல, விடுங்க. ஆமா பாரதி, தமிழ் எங்க? வந்ததுல இருந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆளே காணோம். இங்கதான் இருந்தா ஆதி, எங்க போனான்னு தெரியலையே. எங்க என் தமிழை காணோம்? ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்களை முன்னாடியே பார்த்தேன். நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்ல. போங்க ஃப்ரெண்ட். அச்சச்சோ, நான் கவனிக்கலையடா. சாரி ஃப்ரெண்ட். இட்ஸ் ஓகே. ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க வந்தா உங்களுக்கு தரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் வாங்கி வச்சிருக்கேன். கண்டுக்காம இருந்துட்டு போய் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட். ஓ, உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட். இந்தாங்க. ஹாய்
ஃப்ரெண்ட எனக்கு வாங்கின சாக்லேட்டை அவர் கோட்லயே வச்சிருக்காரு. ஃப்ரெண்ட், நீங்க மேஜிக் பண்றேன்னு போய் தானே சொல்றீங்க? ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் ஃப்ரெண்ட்? நான் வருவேன்னு சாக்லேட் வாங்கி வச்சிருந்தீங்கல்ல, ஒருவேளை நான் வராம இருந்திருந்தா? எனக்கு தான் அப்பவே தெரியுமே நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. என் மனசு அப்படிதான் சொல்லிச்சு. ஓகே ஃப்ரெண்ட், என் புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க வெயிட் பண்றாங்க. நாம அப்புறமா மீட் பண்ணலாம். பை. ஏன் பாரதி, நீங்க ஆபீஸ் ஸ்டாஃபோட வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க வரலன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது. ஆக்சுவலா உங்க கல்யாணத்துக்கு நான் வரவே கூடாதுன்னு தான் என்னை நானே கட்டாயப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா வந்தாக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன் பாரதி, இவ்வளவு தூரம் பழகிட்டு கல்யாணத்துக்கு கூட போக கூடாதுன்னு முடிவெடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன கோவம் என் மேல? கோவம்லாம் ஒன்றும் இல்லாதே. ஆனா அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்தே என் மனசுக்குள்ள தேவையில்லாத ஏதேதோ குழப்பம். யாரோ ஒருத்தருக்காக அப்படி ஒரு சூழ்நிலையில வீட்டை விட்டு வந்து அது உங்க வீட்டுல பெரிய பிரச்சனையாகி. பாரதி, இந்த சிச்சுவேஷன்ல நான் வந்தது தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா யாரோ ஒருத்தர்னு சொல்லாதீங்க. தமிழையும் உங்களையும் நான் அந்த மாதிரி பார்க்கல. அன்னைக்கு தமிழுக்கு ஏதோ நடக்குது, ஏதோ தப்பா இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதையும் மீறி என்னால் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியல. உங்கள் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அதான் நான் வேற வழி இல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் எப்படி கிளம்பி வந்தேன்னு எனக்கு தெரியல. இதான் ஆதி, இதனால்தான் நான் கல்யாணத்துக்கு வர யோசிச்சேன். சில விஷயங்கள் நம்மள மீறி நடக்குதுன்னு தெரியறப்ப அதை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். சாரி பாரதி, இனிமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது. எங்க ஆதி, நான் மண்டபத்துக்குள்ள வர்றப்பவே பிரச்சனையும் கூடவே வருது. ஏன் நடக்குதுன்னே தெரியல. ஆதி, நீங்க சொன்னதையே தான் நானும் சொல்றேன். என்னால எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலை என்ன வர வச்சிருச்சு ஆதி. நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை விடுங்க ஆதி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். உங்களுக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் எனக்கு அது போதும். ஏன் பாரதி, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? உங்க வாழ்க்கையை பத்தி. இப்படிதான் இருக்க போறீங்களா? நீங்க எப்படி ஒரு ஃப்ரெண்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே தான் எனக்கும். உங்க வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது பாரதி. உங்களை கட்டாயப்படுத்துற உரிமை எனக்கு இல்லை. ஆனா தமிழுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த முடிவு எதுவும் நம்ம கையில இல்லாதே. என்னைக்கு தமிழோட அப்பா எங்களை விட்டுட்டு போனாரோ அப்பவே என் வாழ்க்கையோட முக்கியமான பகுதி முடிஞ்சு போச்சு. நான் இப்ப வாழ்ற வாழ்க்கையே தமிழுக்காக மட்டும்தான். வேற எதையுமே நான் எதிர்பார்க்கறதில்ல. என்ன நடந்தாலும் அது அப்படியே ஏத்துக்க பழகிட்டேன். ஏன் எனக்கு அடிக்கடி இப்படி நடக்குது?
இப்படி இதயம் துடிக்க என்ன காரணம்? யாரோ என் பக்கத்துல என்ன நெருங்கினவங்க என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஆதி, என்னாச்சு ஆதி? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நத்திங் பாரதி, ஐ எம் ஆல் ரைட். சார், சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. அம்மா உங்களை வர சொன்னாங்க. சரி, நீ போ, நான் வரேன். சரிங்க. சரி ஆதி, நீங்க போங்க. உங்களுக்கு நிறைய சடங்கெல்லாம் இருக்கும், நாம அப்புறம் பேசிக்கலாம். ஓகே பாரதி, சரி, நான் வரேன். இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே